கோயம்புத்தூர் டு சென்னை இன் ஜஸ்ட் 15 hours ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. இந்த வண்டியில் தான் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரைக்கும் 15 மணி நேரம், லிட்ரலி 15 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு போனோம். ஆக்சுவலாக சென்னையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு கோயம்புத்தூர்லேருந்து மெட்டீரியல்ஸ்லேருந்து எல்லாமே போகும்போது நம்ம பாய்ஸையும் அது கூட அனுப்பிச்சா தான் மெட்டீரியல்லாம் அன்லோட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி பிளான் பண்ணேன். அப்புறம் தான் ஒரு யோசனை, நம்மளும் சென்னை போகணுமே, பேசாமல் இதே லாரியில் போயிடலாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கிளம்பிட்டேன். அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அது ஜாப்ல திருநா எனக்கு நானே வச்சுக்கிட்டா. ஆக்சுவலாக வந்து மணி 4:30 பார்க்குறீங்களா. அண்ணன் வந்து 50 தாண்டவே இல்லை. கடைசியாக அவர் போன ஸ்பீடு வந்து 50 தான். கரெக்டாக 9:15 கிளம்புனோம். மணி இப்போ 4:30 மணி. ஸ்டில் வந்து நாங்கள் போய் ரீச் ஆக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு வந்து தூக்கத்தில் வளர்றேன். நாங்கள் போய் ரீச் ஆக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு வந்து இன்னும் 230 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருக்கோம் இவ்வளோ நேரமாக. நம்ம தாண்டில் தூக்கம் வருதுன்னு 1 மணி நேரம் படுத்து தூங்குறேன். டாப்பில் தூங்கட்டும், பிரச்சனை இல்லை. லேட்டாக போனால் கூட பரவாயில்ல. இதோ நடந்து போகிறார்ல, அவர் தான் நம்ம டிரைவர் அண்ணன். இதில் என்ன பிரச்சனைனா, ஆல்ரெடி லேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அண்ணன் வந்து மேல்மருவத்தூர் கோயில் மாதிரியே ஒரு 10 கோயிலில் வண்டியை நிப்பாட்டி சாமி கும்பிட்டாப்புல. இதோ நான் வந்து இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு. இது வந்து என்னோட ஃப்ரெண்டு வீடு. ஸோ நான் இங்கே இறங்கிட்டேன். நமக்கு இங்கேருந்து சைட் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. நான் வந்து ரெஃபர் சைட் குளிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லி இங்கேயே இறங்கிட்டேன். ஸோ நண்பன் வீட்டில் போயிட்டு குளிச்சுட்டு ஆட்டோ புக் பண்ணிட்டு அங்கேருந்து சைட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ மெட்டீரியல் அன்லோட் பண்ண ஆரம்பிச்சு ஈவினிங் வரைக்கும் அன்லோடிங் நடந்துச்சு. அன்லோட்லாம் பண்ணி நாளைக்கு வேலையை ஆரம்பிச்சிடலான்னு பார்த்தா பில்டர் சைட்லேருந்து வேலை முடியல, ஒரு வாரம் கழிச்சு ஆரம்பிச்சிக்கலான்னு கஸ்டமர் சொல்லிட்டாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே.